வெல்கம் டு Edify Triple H. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு சம்ஸில் ஸ்கொயர் ரூட் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் பேஸ் பண்ணி எப்படி சம்ஸ் கேட்பாங்க, அதில் ட்ரிக்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த ட்ரிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வித்தின் 5 செகண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் square root of 12 minus square root of 12 minus square root of 12 minus அப்படின்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சமுக்கு நம்ம தனித்தனியாக எடுத்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. டேரெக்டாக இதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதலாம். 12ஓட ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 3s are 12. ஸோ இங்கே என்ன சைன் வந்திருக்குன்னு பார்க்கணும். மைனஸ் சைன் வந்திருக்கு. அப்போது நம்ம ஸ்மாலர் வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். ஃபேக்டர்ஸில் இருக்கிற ஸ்மாலர் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ இதே சம்மில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 12 ப்ளஸ் ரூட் 12 ப்ளஸ் ரூட் 12 ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேம் இதோட ஃபேக்டர்ஸ் தான் நம்ம செக் பண்ணணும். 12ஓட ஃபேக்டர் 4 3s are 12. அதில் ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால பிக்கஸ்ட் ஃபேக்டர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போது ப்ளஸ் வரும்போது நம்ம பிக்கஸ்ட் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போது அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 4ஆக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த நம்பர் ஒரே சீரீஸில் ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருந்தா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும் போது பெரிய ஃபேக்டரும் மைனஸ் பண்ணும் போது சின்ன ஃபேக்டரும் சூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் உங்களுக்கு நான் போடுறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஓட ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 1s are 2. ஸோ அப்போ இதோட பிக்கஸ்ட் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 2. ஸோ இதே மாதிரி பேஸில் ஏதாவது சம் கேட்டிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஆன்சர் இதே மாதிரி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வித்தின் 3 to 5 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.